அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேட்குறாங்க, சார், இசையை வைத்து இறைவனை உணர முடியுமா? இசையின் மூலமாக இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பொதுவாக ஒரு நல்ல இசை என்பது உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கும். அது உங்களுக்கே தெரியும். அது உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தும். It will help you to achieve deeper levels of relaxation. உங்களோட மனம், உங்களுடைய டீப்பர் லெவல்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன்னா, மனம் என்பது ஆழ்ந்த நிலைக்கு போவதற்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்ல இசை உங்களுடைய தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த கணத்தில் உங்களோட மனம் ஒருமுகப்படுவதற்கு, நிலை பெறுவதற்கு, கிரவுண்டிங் இன் திஸ் மோமெண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல இசை என்பதும் செயல்படும். அதே மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டி, கலைத்திறன் அப்படிங்கிறது கூட இசையால் மேம்படும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் உண்டு. ஆனால் இசையை வைத்து இறைவனை உணர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முடியும் என்பது தான் உண்மை. இப்போது இந்த பொருளியல் பூமின்னு எடுத்துக்கங்க, இல்லை இந்த எக்ஸிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கங்க, அனைத்துமே ஒரு வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்குது. அதனுடைய எவ்ரிதிங் இஸ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரிதிங் ஹேஸ் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு திடப்பொருள் கூட அணுக்களால் ஆனது. அணுக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடனத்திலும் ஒரு ஓசையிலும் தான் இருக்கின்றது. ஸோ இது இசை அப்படிங்கிறது இட் இஸ் an integral பார்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். புரியுதுங்களா? இப்போது இறைவனை அடைவதற்கு இந்த இசை எவ்வாறு பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்யும் எந்த வழிபாடானாலும் சரி, பூஜையானாலும் சரி, சொல்லும் மந்திரமானாலும் சரி, இல்லை கடைபிடிக்கக்கூடிய எந்த ஒரு டெக்னிக், ஒரு மெடிடேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தும் ஒரு அனுமதி சீட்டுக்கள்னு தான் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படின்னா, உங்களுக்குள்ளேயே இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில். உங்களோட மனம் அதை புரிந்து கொள்ளாத நிலையில் இருந்தது, ஒரு லோவர் ஸ்டேட்ஸில் இருந்தது, ஒரு லோவர் வைப்ரேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளாத தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, ஆர்வம் தரக்கூடிய, உற்சாகம் தரக்கூடிய விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுடைய மனதின் அலைவரிசை என்பது உயரும், மனம் ஒருமுகப்படும். அந்த உயர்ந்த அலைவரிசையில் உங்களுக்கும் உங்களுடைய இறை வழிகாட்டுதலுக்கும் உண்டான ஒருங்கிணைவு அப்படிங்கிறது நிகழும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இசையும் ஒரு அனுமதி சீட்டு தான். உங்கள் முழுமையை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு கருவியாகவும் அது பயன்படும். எந்த மாதிரி மியூசிக் சார்? இப்போ எத்தனையோ விதமான மியூசிக் இருக்குது. கர்நாடக சங்கீதம் இருக்குது, வெஸ்டர்ன் இருக்குது, நிறைய சொல்லுவாங்க இல்லையா? இதில் எந்த மியூசிக்கை நான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால், that which aligns with your vibration. உங்களுக்கு எந்த இசையை கேட்கும்போது, அல்லது எந்த இசையமைப்பாளரினுடைய வாத்தியங்களை கேட்கும்போது, இல்லைன்னா எந்த இசைக்கருவியை நீங்கள் கேட்கும்போது உங்களோட மனம் என்பது ஒரு ரம்யமான ஒரு அகச்சூழலை உங்களுக்குள்ளே உருவாகிறத நீங்கள் உணர்றீங்களோ, that which gives you bliss. உங்களுக்கு அந்த இசையை கேட்கும்போது, அந்த இசைக்கருவிகளினோட வாத்தியத்தை கேட்கும்போது உங்களோட மனம் என்பது ஒருமுகப்படுகிறது. மொத்தமாக உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியுது அந்த கணத்தில்னு சொன்னால், அது உங்களுடைய ஆத்மாவினுடைய அலைவரிசைக்கு ஒருமுகத்தன்மையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். உங்களோட மனதினுடைய பிலீஃப் சிஸ்டத்துக்கு அது பொருந்தி போகுதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு இசை, எந்த இசை உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தத்தையும் நிம்மதியும் ஒரு அமைதியும் அல்லது ஒரு ஏகாந்தத்தை கொடுக்கின்றதோ, அந்த இசையை நீங்கள் கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களோட இறை வழிகாட்டுதலுக்கும் உங்கள் மனதிற்கும் நடுவில் இருக்கக்கூடிய தடைகள், ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் பிளாக்கேஜஸ், இதெல்லாமே இட் ஜஸ்ட் ரிலாக்ஸஸ். இது நீங்கள் யூஆர் ரிலாக்ஸிங் யுவர் செல்ஃப். அப்போ என்ன ஆகுது, உங்களுடைய அலைவரிசை உயர்கிறது. உங்களுக்கும் உங்களுடைய இறை வழிகாட்டுதலுக்கும் உண்டான இணைப்புங்கிறது ரொம்ப இயல்பாகவே நடக்குது அந்தந்த கணங்களில். அப்போது அந்த மாதிரி அகச்சூழலை நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணீங்க. அதனால தான் சொல்லுவேன், இந்த கணத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் அதிக ஆர்வத்தையோ உற்சாகத்தை கொடுக்கிறதோ அதற்கு செயல் வடிவம் கொடுங்கள்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அப்படி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கும் இறை வழிகாட்டுதலுக்கும் அந்த இன்ட்யூட்டிவ் லிங்க் அப்படிங்கிறதே நடக்கும். இந்த இன்ட்யூஷன் ஃப்ளோங்கிறது உங்கள் மனம் புரிந்து கொள்ளும். இறை வழிகாட்டுதல் என்ன சொல்ல வருகிறது, நம்ம என்ன செய்யலாம் என்ற வழிகாட்டுதலை நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக உணர முடியும். அப்போது இந்த மாதிரி இசைக்கருவிகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் அப்படின்னு சொன்னால், அது நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் உதவும். இறைவனை உணர்வது அப்படிங்கிறது ஒரு ஒன் சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அந்த இறை வழிகாட்டுதலை உணர்வது அப்படிங்கிறது அவர்களுடைய விதி நிர்ணயம் சார்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும். ஒவ்வொருத்தரோட எனர்ஜி சென்டர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரோட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிறப்பின் நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளூ பிரிண்ட்லேயே உங்களுடைய அலைவரிசை என்பது அந்த விதி நிர்ணயத்திற்கேற்றவாறு மாறிக்கொள்கிறது. அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த இசை உங்களோட மனதிற்கு ஒருமுகப்படுத்துதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களோட வளர்ச்சியை அந்த இசையானது
உங்களுடைய முழுமையை நோக்கி செல்வதற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களோட கான்ஷியஸ்னஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு அது எந்த அளவுக்கு உதவுதோ அந்த அளவுக்கு அது உதவும். அப்படிங்கும்போது அது நிச்சயம் உங்களோட முழுமையை நோக்கி செல்வதற்கு அது உதவும். அந்த முழுமை அப்படிங்கிறது உங்கள் தொழிலில் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி வேணுமோ அந்த க்ரியேட்டிவிட்டி ஓப்பன் பண்ணுறதா இருக்கலாம், இறைவனை உணர்றதா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கும் உங்களுடைய சுற்றத்தார் கூடி இருக்கக்கூடிய குடும்ப நண்பர்கள் அவங்களுக்கு உண்டான ஒற்றுமையை இணைக்கிறதா இருக்கலாம். பட் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்வதற்கு கட்டாயம் அது உதவும். அது எந்த மாதிரி உதவுது, அது எந்த மாதிரி பரிணாம வளர்ச்சிக்கு அது அடிப்படை அமைதுங்கிறது உங்களுடைய அனுபவத்தில் தான் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். சரிங்களா? அதனால் எக்ஸ்பெரிமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் மியூசிக்ஸ், டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் மியூசிஷியன்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி இசை உங்களுக்கு நீங்கள் கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட இசை மட்டும் உங்களுடைய மனதை வருடும். அந்த இசை எந்த கருவியால் வாசிக்கப்படுகிறது, எக்ஸ்ப்ளோர் தட். இது உங்களோட வளர்ச்சி கட்டாயம் உதவும். அது இறைவனை உணர்வதற்காகவும் இருக்கலாம். இல்லது நீங்கள் எந்த வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பெற வேண்டும், அடுத்த கட்டத்தை நகர வேண்டுமோ அந்த நகர்வுக்கு அது உதவி செய்வதாகவும் இருக்கலாம். பட் இட் வில் ஹெல்ப் யூ. சரிங்களா? ரொம்ப ஆழமாக நான் சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சரியா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ.